வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் இன் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். 8 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மிதிவண்டியின் மூலம் பள்ளிக்கு வரும் மாணவியின் மிதிவண்டியின் சக்கரத்தின் காற்றழுத்தம் 27 டிகிரி செல்சியஸில் 240 கிலோ பாஸ்கல். அம்மாணவி பள்ளியை அடைந்தவுடன் சக்கரத்தின் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் எனில் சக்கரத்தின் காற்றழுத்தத்தின் மதிப்பினை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 8 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மிதிவண்டியின் மூலம் பள்ளிக்கு வரும் மாணவியின் மிதிவண்டியின் சக்கரத்தின் காற்றழுத்தம் 27 டிகிரி செல்சியஸ். 8 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மிதிவண்டியின் மூலம் இந்த மாணவி இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ மிதிவண்டியின் சக்கரத்தின் காற்றழுத்தம் 27 டிகிரி செல்சியஸில் 240 கிலோ பாஸ்கல். மாணவி பள்ளியை அடைந்தவுடன் சக்கரத்தின் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் எனில் சக்கரத்தின் காற்றழுத்தத்தின் மதிப்பினை காண்க. வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருந்தால் காற்றழுத்தத்தின் மதிப்பு, சக்கரத்தோட காற்றழுத்தத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். சக்கரத்தில் உள்ள காற்றினை நல்லியல்பு வாயுவாக கருதினால், சக்கரத்தில் உள்ள காற்றை நம்ம நல்லியல்பு வாயுவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஐடியல் கேஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். கருதினால் வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சக்கரத்தின் பருமனும் இங்கு மாறிலியாகும். வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கையும் இந்த பருமனும், இந்த சக்கரத்தோட பருமனும் மாறிலி. எனவே 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வாயு மூலக்கூறுகள், நல்லியல்பு வாயு விதி என்ன, PV = NKT. இப்போ 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வாயு மூலக்கூறுகளை நம்ம 1, இந்த நல்லியல்பு வாயு விதியில் 1 சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். P1 B1 = NKT1 என்ற லட்சிய வாயு சமன்பாட்டையும் எந்த வெப்பநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஸோ அப்போ அதுக்கும் ஒரு நல்லியல்பு வாயு சமன்பாடு எழுதுவோம். 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வாயு மூலக்கூறுகள் அதை 2ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். P2 V2 = NKT2 என்ற லட்சிய வாயு சமன்பாட்டையும் நிறைவு செய்யும். 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வாயு மூலக்கூறுகள் P1 V1 = NKT1 என்ற லட்சிய வாயு சமன்பாட்டையும், 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வாயு மூலக்கூறுகள் P2 V2 = NKT2 என்ற லட்சிய வாயு சமன்பாட்டையும் நிறைவு செய்யும். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதில் T1 T2 கெல்வின் யூனிட்டில் தான் நமக்கு குறிக்கணும். இந்த டெம்பரேச்சர்ஸ் வெப்பநிலையை கெல்வின் யூனிட்டில் தான் குறிக்கணும். இங்கே T1 மற்றும் T2 என்பது கெல்வின் வெப்பநிலை. நம்ம நல்லியல்பு வாயுவாக கருதிருக்கிறதுனால சக்கரத்தின் பருமன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் V1 = V2 என்னன்னா V. V1 = V2 = Vன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா, கான்ஸ்டன்ட்லாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ P1 V1 / P2 V2 = NKT1 / NKT2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த V1 V2 இருக்கக்கூடிய இடத்துல Vன்னு சொல்லிட்டு போடுவோமா, V1 = V2 = V. அதனால் இந்த V1 இருக்கிற இடத்துல V போட்டுக்கோங்க, V2 இருக்கிற இடத்துல V போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், P1 V / P2 V = NKT1 / NKT2 அப்படின்னு கிடைக்கும். சொல்லி இந்த V1 V2க்கு பதிலாக Vன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த V கேன்சல் பண்ணிக்கோங்க, N கேன்சல் ஆயிரும், K கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும், P1 / P2 = T1 / T2 அப்படின்னு கிடைக்கும். P1 / P2 = T1 / T2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம P2 = என்ன அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த T2 எடுத்து இந்த சைடில் எழுதிக்கோங்க, இந்த P2 எடுத்து இதில் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், P1 T2 = P2 T1 அப்படின்னு கிடைக்கும். P1 T2 = P2 T1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் P2 = எழுதிங்கன்னா P1 T2 / T1. இப்போ இதில் உள்ள எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா P2 = என்ன அப்படின்னு கிடச்சிரும். அதாவது 39 டிகிரி செல்சியஸில் சக்கரத்தின் காற்றழுத்தத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கிடச்சிரும். இதில் இதை T1, இது T2, 39 டிகிரி செல்சியஸ் T2, இது P1.
T1 வந்து 27 டிகிரி செல்சியஸ், P1 வந்து 240 கிலோ பேஸ்கல். இந்த கிலோ பேஸ்கல் சின்ன கிலோக்கு பதிலாக 10⁻³ போட போகிறோம். இப்போ 240 × 10⁻³ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த T1 மதிப்பு, P1 மதிப்பு, அப்புறம் T2 மதிப்பு எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது வந்து T1 T2 மதிப்பு வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கெல்வினில் மாற்றணும். கெல்வினில் மாற்றுறதுக்கு வந்து அது கூட வந்து 273 அதை வந்து கூட்டினோம்னா, அதாவது 27 கூட 273 கூட்டினீங்கன்னா கெல்வின் மதிப்பில் மாறிடும். டிகிரி செல்சியஸ் யூனிட் வந்து கெல்வின் யூனிட்டில் மாற்றணும். ஸோ இதே மாதிரி இதையும் கூட்டி கெல்வின் யூனிட்டில் மாற்றணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். P1 இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. P1 = 240, இந்த P1 இருக்க இடத்துல 240 × 10⁻³ போட்டுக்கோங்க, 3 பாஸ்கல். ஸோ அதுக்கப்புறம் T1 மதிப்பு என்ன பார்த்தோம், 27 டிகிரி செல்சியஸ். T2 வந்து 39 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இந்த 39 டிகிரி செல்சியஸ் வந்து இது கூட வந்து 273 வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 312 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வின் யூனிட்டில் மாறிட்டு, ஸோ இப்போ இந்த 312 வந்து எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை T1. 27 டிகிரி செல்சியஸ் கூடயும் 273 வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும், கெல்வின் யூனிட்டில் மாறிடும், 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த T1 வந்து 300 கெல்வின். இது வந்து P1 மதிப்பு. இப்போ வந்து இதை கட் பண்ணுவோம், 0 0 அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10⁻³ 30, இங்கே வந்து 8×3 24. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2496 × 10⁻³ டிவைடட் பை 10. ஸோ இப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 249.6 × 10⁻³ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ P2 = 249.6 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கிடச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. சக்கரத்தின் காற்றழுத்தத்தின் மதிப்பு 39 டிகிரி செல்சியஸில் 249.6 கிலோ பாஸ்கல். இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 2 வந்து முடியுது. தேங்க்யூ.